சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக அலுவலகத்தில் உயர்நிலை குழு கூட்டம் தற்போது துவங்கியிருக்கிறது. சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக அலுவலகத்தில் மதிமுக உயர்நிலை குழு கூட்டம் துவங்கியிருக்கிறது. கூட்டத்தில் வைகோ, துரை வைகோ, ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ், கடையநல்லூர் எம்எல்ஏ ராஜேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது மதிமுக உயர்நிலை குழு கூட்டம் துவங்கியிருக்கிறது. சென்னை எழும்பூரில் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இந்த உயர்நிலை குழு கூட்டத்தில் வைகோ, துரை வைகோ, ஆடிட்டர் அருண்ராஜ், கடையநல்லூர் எம்எல்ஏ ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். நாளை நடைபெறவுள்ள கட்சியின் பொதுக்குழு கூட்டம் குறித்து தற்போது ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜுபின் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜுபின், இந்த குழு கூட்டம் தொடர்பான விவரம். வணக்கம் மாலத்தி. சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுகவின் தலைமை அலுவலகமான தாயகத்தில் இன்று அவர்களுடைய உயர்நிலை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இக்கூட்டத்தில் மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ, துணை பொதுச் செயலாளர்கள் ரோவையா, பூமிநாதன், ஜீவன், அவைத்தலைவர் ஆடிட்டர் அருண்ராஜ், பொருளாளர் செந்தில் தீபன் உள்ளிட்ட உயர்நிலை குழு உறுப்பினர்கள் 18 பேர் கலந்து கொண்டிருக்கின்றனர். இந்த கூட்டத்தில் நாளை நடைபெற உள்ள அவர்களுடைய பொதுக்குழு கூட்டத்தில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது, யார் தீர்மானங்களை வாசிக்க போவது, மேலும் 2017 இன்று வரையிலும் தொடர்ந்து வந்த திமுகவுடைய கூட்டணியிலிருந்து விலகுவது குறித்தும் நாளை பொதுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாளை சென்னை நியூ ஆவணி ரோட்டில் உள்ள விஜயஸ்ரீ மஹாலில் காலை 9 மணி அளவில் பொதுக்கூட்டம் கூட இருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் முக்கியமாக நம்ம எதிர்பார்த்திருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழலில் மிக சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த திமுக மதிமுக இடையிலான இந்த கருத்து வேறுபாடுகள் குறித்து நாளை நமக்கு தெளிவாக தெரிய வரும். 2017 அதாவது மக்கள் நல கூட்டணி உடைந்ததுக்கு பிறகாக 2017 திமுகவுடன் மதிமுக கூட்டணி வைத்தது. அதிலிருந்து இப்பொழுது வரை ஏறத்தாழ 9 ஆண்டுகள் இந்த கூட்டணி நீடித்திருக்கிறது. இந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுக்கு பின்னரே இவர்கள் இரண்டு கட்சிக்கும் நடுவிலான கருத்து வேறுபாடுகள் தொடங்கி இருந்தது. அதிலும் 4 தொகுதியில் மதிமுக சார்பில் போட்டியிடப்பட்டது. அந்த 4 தொகுதியிலுமே குறிப்பாக மொடக்குறிச்சி, சீர்காழி, மதுரை தெற்கு, கடையநல்லூர் உள்ளிட்ட தொகுதிகளில் 4 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தில் இவர்கள் போட்டியிட்டனர். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு எங்களுக்கு நிர்பந்திக்கப்படுவதாக துரை வைகோ தெரிவித்திருந்தார். அதுவும் குறிப்பாக மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ தொடர்ந்து திமுகவை தாக்கி வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது. அந்த சூழலில் இப்பொழுது நாளை நடைபெற உள்ள இந்த பொதுக்குழு கூட்டத்தில் திமுகவுடனான இந்த கூட்டணி முடிவுக்கு வர உள்ளதாகவும் அவர்கள் முடிவெடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது அரசியல் சூழலில் மிக சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மாலத்தி, மதிமுகவின் இந்த உயர்நிலை கூட்டம் தொடர்பான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.